வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி நாளுக்கு நாள் பலமடைஞ்சிட்டே போகுது. அதிமுக, பாஜக கூட்டணி மேலும் வலுவடைய என்ன காரணங்களை எடுக்க போறாங்க, என்ன செயல்களை செய்ய போறாங்க, என்ன கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு எதிர்க்க போறாங்க திமுக கூட்டணிய அப்படின்றதையும், இப்படி சிபிஐ, சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பல முனை தாக்குதலை எதிர்க்கட்சிகள் விஜய் மேல தாக்குதல் நடத்த போதும் இந்த தேர்தல் காலத்துல அவர் நிலைச்சு நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுல தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போலாம். திமுக கூட்டணி நாளுக்கு நாளே வலுவடைஞ்ச போது ஏன்னு நான் சொல்றேன்னா, இப்பதான் நேத்து தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. எல்லாரும் எல்லா பொதுமக்களும் இதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா தேமுதிகன்ற கட்சி இந்த திமுகவை தேர்தல் களத்துல களமாடி ஆகணும், இந்த ஊழல் சக்தியை அழிக்கணும், இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த ஒரு பெரிய கட்சியில ஒண்ணுதான் தேமுதிக. ஆனா இன்னைக்கு அத்தனையும் மறந்துட்டு அந்த திமுக கூடயே கூட்டணிக்கு போயிருக்காங்க. இதனால மக்கள் ரொம்பவுமே வெறுப்படைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேலும் எல்லா மக்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, தேமுதிகவுக்கு கொள்கையே இல்லையா, கோட்பாடே இல்லையா, அந்த நோட்டும் சீட்டும் கிடைச்சா எந்த கட்சி கூட வேணா கூட்டணி வச்சிருவீங்களா? இது வரைக்கும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி கூடயும் கூட்டணி வச்சிட்டீங்களே, உங்களோட கொள்கை தான் என்ன, கோட்பாடு தான் என்ன? இப்ப இந்த கூட்டணியே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருந்திருந்தா நிகழ்ந்திருக்குமா? நிஜமாவே அவர் சொர்க்கத்திலிருந்து இதை பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயத்துல திமுக பாத்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவையும் இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பாத்தீங்கன்னா தேமுதிக, விசிக கூட்டணி கட்சிகள் கிட்டேயே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்கணும், என்னென்ன சீட் ஒதுக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க திமுக. அதே சமயத்துல அதிமுக, பாஜக கூட்டணி பாத்தீங்கன்னா எந்த கொள்கையை வச்சு, கோட்பாட்டை வச்சு எதிர்க்க போறாங்க திமுகவை? வெறும் ஊழல் சக்தின்னு சொல்றதுனால மட்டும் திமுகவை எதிர்த்திட முடியுமா? மேலும் கூட்டணி ரொம்பவுமே பலமா இருக்கு திமுக சைட்ல. அதிமுக என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் எடுத்தா திமுக கூட்டணியை தோற்கடிக்கலாம், திமுக கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்கான என்னென்ன செயல்களை அவங்க செய்யணும் அப்படின்றத மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் விஜய் அவர்கள் தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அவருக்கு வெறும் சிக்கல் தான். கிட்டத்தட்ட அவர் கட்சியின் பெயர் அறிவிச்சதுமே பெயர்ல பிழை இருக்கு, அதை மாத்துங்க அப்படின்றதுல தொடங்கி கரூர் சம்பவம் வரைக்கும் அவருக்கு அடி மேல அடி, மேலும் இந்த ஜனநாயகன் சென்சார் போர்டுல விழுந்த அடி அப்படின்னு சொல்லிட்டு பல அடிகள் அவரை நாப்புறமும் எதிர்கட்சிகளாலையும் மத்திய கட்சியினாலையும் மாநில கட்சிகள்னாலையும் பெரும் தாக்குதலுக்கு ஆள்பட்டு வராரு விஜய் அவர்கள். அப்படி அவ்வளவு தாக்குதல் ஏற்பட்டாலும் அத்தனையும் ஸ்ட்ராங்கா எதிர்த்து நிக்கிறாரு விஜய். இதை பார்க்கும் போதுதான் எல்லாரும் சொன்னாங்க, விஜய் இந்த தாக்குதல் தாங்குவாரா, செய்வாங்களா? நான் கூட நினைச்சேன் கரூர் சம்பவம் நகலும் போது கிட்டத்தட்ட 40 பேரோட உயிர் போயிடுச்சு, இதுக்கு மேல திமுகவோட தாக்குதலும் அதிமுகவோட தாக்குதலையும் எப்படி தாவேக்கா எதிர்கொள்ள போகுது, தாவேக்கா மீண்டும் வருமா, விஜய் அவர்கள் எப்படி இந்த 40 பேரோட இழப்புல இருந்து மீண்டும் வர போறாரு, இந்த கட்சி நீ எப்படி திரும்பி நடைபோடுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த போது மீண்டும் இந்த புத்துணர்ச்சி பெற மாதிரி யாருமே இது வரைக்கும் செய்யாததை செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட அந்த 40 குடும்பங்களையும் தத்தெடுத்து அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்புகளையும் அவங்களுக்கான மருத்துவ செலவுகளையும் ஏற்றிருக்கு தாவேக்கா கட்சி. மேலும் ஒரு அரசியல் களத்துக்கு ஒரு அரசியல்வாதி வந்தா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு செவிவழி செய்திகளாகவும் ஒரு நூல்கள் மூலமாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் தான் பார்த்து தெரிஞ்சுருக்கேன். ஆனா விஜய் அவர்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நேர்ல இப்ப நான் பார்க்குறேன். இதை பார்க்கும்போது தான் அரசியல் இவ்வளவு அகோரமான காட்சிகளை கொண்டதா, இவ்வளவு ஒரு அகோரமான உணர்வு இருக்கா, ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு ஆள் வந்தா இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் அந்த நல்லது செய்யணுமா அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ள மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குள்ளேயே ஏறிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். திமுகவோட இந்த மாபெரும் கூட்டணியும் அந்த 5000 ரூபாய் பணமும் புது புது திட்டங்களும் இந்த நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவா, இல்ல அவங்க அந்த வாக்கு அரசியல்ல வெற்றி பெறுவதற்காகவா? அதிமுக பாஜக கூட்டணி நிஜமாவே வலிமையா இருக்கா, இல்ல வலுவா இருக்கிற மாதிரி வெறும் கட்டமைப்பை காட்டிட்டு இருக்காங்களா? விஜய் அவர்களின் இத்தனை நெருக்கடியை தாங்கி நிற்கிற அந்த விஜய்க்கு வெற்றி கை கிட்டுமா?
மக்களின் ஆதரவு அவருக்கு கிடைக்குமா? எத்தனை தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெறும்? எத்தனை தொகுதிகள்ல பாஜக, அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்? எத்தனை தொகுதிகள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறும்? யார் இந்த 2026 முதலமைச்சர் நாற்காலியில அமரப் போறாங்க அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் ஹீரோ தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோல ஏதாவது குறை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.